சிம்ம ராசிக்கு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. ரொம்ப டஃப் வந்து இந்த ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இப்ப சொல்லுங்க சார். இவங்களுக்கு பொதுவா எப்படி இருக்கு? இல்ல அதாவது நான் ஒரு ராசிக்கு ஆகா ஓஹோன்னா, இன்னொரு ராசிய ரிங்கில விட்டு தான் ஆவணும். அதான் ஜோசியம். எல்லா ராசிக்கும் நான் 12 ராசிக்கும் அள்ளி விட்டு ஆல் த பெஸ்ட்டுன்னேன்னா, நான் ஜோசியக்காரனே கிடையாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். கிரகங்களிலே கேது வலியது. தெய்வங்களிலே விநாயகர் வலியவர். மிருகங்களிலே யானை பெரியது. இது மறுக்க முடியாதது. ஹெல்த் காம்ப்ளிகேஷன் கண்டிப்பா இருந்தே தீரும். மருத்துவ விரயங்கள், அடி வயித்துல சர்ஜரி, கான்ஸ்டிபேஷன், தொந்தரவு, மனோவேதனை, உடல் வேதனை இருக்கும். அதே மாரி எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். யாருக்கிட்டயும் சவால் விடக்கூடாது. வந்து பாரு, வச்சு பாரு, எடுத்து பாரு அப்படின்னு. என்ன பண்ணணும்? சைலன்ட்டா இருக்கணும். இன்னொன்னு நாங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆவாது ஜோசியத்துல. வரது தானே வரும். அது மாரி குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வம்பு கலாட்டாக்கள், வாத விவாதங்கள், பிள்ளைகளோட லைஃப்ல இருக்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மன நிம்மதிய கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தூக்கமின்மைங்கிறது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆமா சார், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிம்மராசியினுடைய மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஹெல்த்தையும் கெடுத்துப்பாங்க. கொஞ்சம் மனதும் கெட்டு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சங்கடகர சதுர்த்திக்கு சதுர்த்தி பிள்ளையார புடிச்சுக்கங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி என்னன்னா, சந்திரனுக்கு இந்த சொல்லுவாங்க நாய்படாத பாடுன்னு. அதுதான் சங்கடகர சதுர்த்தி நிவர்த்தி. சந்திரனுக்கு இந்த 4ஆம் பிறைய தரிசனம் பண்ணா என்ன வரும்? நாய்படாத பாடும்மா. சந்திரனுக்கே அது வந்துருது. விநாயகர் தான் அத தீர்த்து வைக்கிறார். சந்திரனோட ஒளிய வாங்கிக்கிறார். இதுதான் சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியோட பெருமைய தெரிஞ்சு சிம்மராசினர் வழிபடும் நெறைய பிள்ளையார் கிஃப்ட் வரும். என்ன பிள்ளையார் வருது? என்ன யானை கொண்டு வந்து குடுக்குறாங்க? இது என்ன 1 1/2 பிள்ளையார போய் கிஃப்ட்டா? அப்படி நினைக்கக்கூடாது. 2 கையும் கும்பிட்டு அந்த பிள்ளையார வாங்கிக்கணும், தலையில கொட்டிக்கணும். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நெறைய பிள்ளையார் விக்கிரகம் கண்ல படும். கார்த்திகேயன நீங்க திட்டினாலும் சரி, "யோவ் என்னய்யா நீ சொன்னாலும் சொன்ன ஒரே பிள்ளையாரையா பார்த்துக்கிட்டு இருக்கேன்யா" அப்படின்னாலும் சரி, நிறைய கண்ல படுவார். யானைகள் கண்ல படும். யானை விக்கிரகங்கள், யானை உருவங்கள் சிம்மராசியினர் கண்ணில் படும்.